மணிக்கு வத்தியா மாமா நித்யா என்னமோ திடீர்னு நானும் இவ்வளவுதான் காத்திருக்கேன். இதெல்லாம் கேட்க மாட்டேங்கி நித்யான்னு ஒரு பேரை சொன்னாதான் சரி. மார்கழி மாசம் நான் நாக்க தொங்க போட்டு அலைஞ்சனங்கெல்லாம் அலைதான். ஏல இப்பதான் நல்லா கதையை வாசிச்சுட்டு இருந்தேன். எதுக்குல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? முதல்ல நம்ம கதைக்கு வா. நம்ம மாமாமா நித்யால நம்ம லவ் பண்ணுதான், மறுபடியும் லவ் பண்ணுத மாதிரி இந்த கடவுளுங்கிற கதாசிரியர் சம்பந்தப்படுத்திருக்காரான்னு பாத்தியா? கதை ஆசிரியர் எழுதினாலும் இந்த டைரக்ட் பண்ற தொப்பி போட்ட மகான் இவங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பார்ல. எனது மகானு தொப்பியா? ஏழே கதை எழுதுறது கடவுள்னா அதை இயக்குறது பூசாரி தானே. அடே ஆமா, அந்த அரை டவுசர் போட்டுப்பாரு அவரு தானே? அவரே தான். யாராலும் நம்புறா? அந்த அரை டவுசர் போட்டவரை நம்பவே கூடாது. குனிய வச்சு குமிரிடுவாங்க குமிரி. என்னப்பா என்னப்பா இது? இது தெரியலையா? கொடடா கொடை. இது கோடைன்னு எங்களுக்கு நீங்க சொல்ல இப்ப தெரியுமா? இப்ப மழையும் இல்ல வெயிலும் இல்ல, இப்ப என்னத்துக்கு இது? பாத்தியா, உனக்கு வளரக்கூடியதெல்லாம் வளரல, என்னென்னமோ வளர்ந்துருக்கு. ஏப்பா இதெல்லாம் நீங்க பாக்கையாப்பா செஞ்சிய? ஏப்பா இப்படி வெட்டியா சுத்திட்டு இருக்க உங்கள அப்பான்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. எல்லாம் தெரியும்டா தெரியும். 30 வருஷமா ஒத்த கட்டில்ல படுத்தே தேய்ச்சிக்கிட்டு கிடக்கேன். உனக்கு எல்லாம் கேவலமா தெரியும். உங்க அம்மைகிட்ட கேட்டு பாரு என் கதையா. எவ்வளவு உரைக்க மாதிரி சொன்னாலும் உணரே வராது. இவருக்கு என்னதான் ஜென்மமா வரலாம். உங்களுக்கு உங்க அப்பனை திட்டாத தூக்கமே வராதடா ரெண்டு பேருக்கும். பாத்தியாம்மா, இந்த பிள்ளைய கூட என்ன கேவலப்படுத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. கொப்பனை திட்டுற வேலையை வச்சுக்கிட்டு முதல்ல ரெண்டு பேரும் படிக்கிற வேலையை பாருங்க. இல்ல பாத்தியா, பிள்ளைய கூட மதிக்காத அளவுக்கு ஆயிட்டு. நானும் 30 வருஷமா யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா வேலைக்கு போயே திருடணும்னு நினைப்பேன். வேர்வை தண்ணியோட வேலை வார்த்தை வரும்போது எப்போ நமக்கும் இப்படித்தான் வேர்க்குமோன்ட்டே கட்டிலே படுத்துக்கிடுவேன். இதே ஜோலியாத்தான் இருக்குது. நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். 4 நாளா கட்டில படுத்து என்ன வேலைக்கு போகலாம்னு யோசிப்போம். அப்போ 5ஆவது நாள் முடிவு தெரிஞ்சிருமில்ல. இப்போ இன்னைக்கு பாரு பங்குனி பொங்கல், நாளைக்கு 1ஆம் தேதி மூத்த பைய பிறந்த நாள், 2ஆம் தேதி அந்த 2வது பிறந்த நாள் வருதா, 3ஆம் தேதி வாம் பிறந்த நாள், 4ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள் வரும்னு வாங்க. அதுக்கு பிறகு வரிசையா பிறந்த நாளே வந்துகிட்டு இருக்கா. அதுக்கு அப்புறமா பாக்கலாமான்னு பார்த்தேன். வழக்கு மாதிரி பிஞ்சு வேற மாத்த. இவர் எந்த ஸ்டேஜ்ல நடிச்சாலும் இவர் கூடவே நடிக்கணும். ஏன் தெரியுமா? தொடங்கணும்னே லாஸ்ட் கொண்டு முடிச்சு விட்டுருவாரு. ரொம்ப பிரச்சனையே இல்லை. ஐயோ மாமா வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க. நான் வரது இருக்கட்டும். அந்த மூளைல மனுஷனுக்கு போது மூளையை வரட்டு. மூளை இருந்துன்னா உங்க பெண்ணை கட்டிக்கிட்டு கூப்பிட்டு ஓடியாரு வரா. சரி, எந்த நேரத்தில் உனக்கு மங்களம்னு பேர வச்சனும். உன் வாழ்க்கையில் மங்களமே இல்லையம்மா. சரி நான் சொல்லுங்க. சரி, உன் அண்ணன் நித்யாங்க வந்தாளாமா? இல்லப்பா, என்னாச்சு? ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டு போனாலாமா. ஊருக்கே வரல. உங்க அப்பா பாட்டு தேடி ரொம்ப வருத்தப்பட்டு அப்ப தேடி எழுதாவ. எனக்கு சங்கடமா இருக்குமா. அங்க பேர் பாருங்க. நீங்க சும்மா இருங்க, என்ன தெரியும். இரு வாயை வச்சுட்டு இந்த பாருங்கப்பா, அவர் ஒரு இடம் போக மாட்டா. காதலுக்கு இதில் லவ் இவ்னு எதுவுமே அவளுக்கு இருக்காது. அவ சின்ன பொண்ணுப்பா. இந்த பாரு, இந்த பொண்ணு வேற. நான் எங்க அண்ணனை வேதனைப்பட்டினேன் தவப்பன அது வேதனைப்படுத்துது. நீ ஆத்திரப்படாதம்மா. ஒரு இதான பேசி எங்க போயிருக்கோம் நம்ம பிள்ளை. யோசனை கொஞ்சம் தேடி படி பார்ப்போம். சரிப்பா, கேட்டாங்க மாமா. நானும் தேடுதான். நீ சும்மா இருமியா என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்க. நஞ்சை